ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வில்லேஜ் ஸ்டைலில் பூசணிக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம கிராமத்தில் பூசணிக்காவை எப்படி புளிக்குழம்பு வைக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் வெண் பூசணிக்காய். நம்ம கிராமத்தில் விளைஞ்சது தான், நம்ம தோட்டத்தில் கிடச்சது தாங்க. இது எந்த ஒரு மருந்துமே அடிக்காமல் சுத்தமான இயற்கையான முறையில் விளைஞ்ச பூசணிக்காய் தான். பாருங்கள், சின்ன காய் தான் இது. ரெண்டாக வெட்டியாச்சு. இதில் பாதி மட்டும் நம்ம புளிக்குழம்பு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஜூஸ் போடலாம், அல்வா கிண்டலாம், எல்லாமே செய்யலாம். அதுக்கு புளிக்குழம்பு வைக்க என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாங்க. சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 10 வெங்காயம், ஒரு 2 தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, பூசணிக்காயை அரிஞ்சு வச்சு அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சுக்கலாம். சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கடுகு ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். புளிக்குழம்புனாலே வெந்தயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு, மீன் குழம்புக்கெலாம் வெந்தயம் தான் சேர்த்துக்கணும். பாருங்கள், வெந்தயம் தான் போட்டிருக்கோம். வெந்தயம் கடுகும் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளிலாம் குழம்புக்கு வதங்குதோ அதுதாங்க குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது ஈயப்பத்திரத்தில் வைக்கிறதோ மண் சட்டியில் வச்சோன்னா புளிக்குழம்பு எந்த குழம்பா இருந்தாலும் சட்டியில் வச்சோன்னா அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கட்டும். மீன் குழம்புக்கும் இப்படி தான் செய்யணும். அதேமாதிரி தாங்க புளிக்குழம்புக்கும் செய்யணும். பூசணிக்காய் நல்லா சூட்டு தணிக்குன்னு சொல்லுவாங்க. கூலிங்கான காய், சாப்பிடவும் நல்லாயிருக்கும், குழம்பும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கட்டுங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. புளிக்குழம்புக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தாங்க நம்ம தக்காளி சேர்க்கணும். நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கலருக்கு தான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 2 பழம் நல்லா பழமான தக்காளியாக எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கலாம், இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். நல்லா உப்பும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. கிளறி வச்சுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துக்கலாம். அது கூட தேவையான அளவு மிளகா பொடி, உப்பு, 2 தக்காளி இருந்தால் கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம புளி கரைசலை வெங்காயம் தக்காளி வதக்கினதில் சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஊற்றியாச்சுங்க. அடுத்து பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். நம்ம அரை காய் தான் எடுத்துருக்கோம். அவ்வளோதான். மீன் குழம்பு வைக்கிற அதே மெத்தடில் தான் பூசணிக்காய். மீனுக்கு பதிலாக நம்ம பூசணிக்காயை சேர்த்துக்கலாம். நம்ம அரிஞ்சு வச்ச பூசணிக்காயை சேர்த்து நல்லா இனிமேல் குழம்பு இனி கொதிக்க வேண்டியதான். கொதித்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொதிச்சா போதும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பூசணிக்காய் புளிக்குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம வில்லேஜில் இப்படி தான் செய்வாங்க பூசணிக்காய் புளிக்குழம்பு.
நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நைட்டு சாப்பிட்றதோட மறுநாளுக்கு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்குழம்பு. சுட சுட சாதம் வடித்து சாதத்தில் நல்லா குழம்பு வந்து சுட சுட ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வில்லேஜ் ஸ்டைல் சுவையான பூசணிக்காய் புளிக்குழம்பு இப்படி தாங்க செய்யணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.